டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆகவே நாங்கள் திருப்தியாக வாழ்வதன் அவசியத்தை வலியுறுத்தி ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். சங்கர் ஒரு பால் வியாபாரி. அவர் ஊர் ஊராக சென்று பால் விற்பனையில் ஈடுபட்டு வந்தார். அவருடைய அந்த பால் கலப்பணம் இல்லாத தூய்மையானதாக இருந்ததால் அந்த பிரதேச மக்கள் எல்லோரும் விரும்பி வேண்டினார்கள். ஆகவே அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நேர்மையானவர், நாணயமானவர் என்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த மக்களிடையே காணப்பட்டது. அதனால் அவர் கொடுக்கின்ற அந்த பாலை அவர்கள் சந்தோஷமாக வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே தான் கொண்டு போற பால் எல்லாம் விற்பனையாகின்றதை கண்டவுடன் இவருக்கு ஒரு சிறிய ஆசை ஒன்று தட்டி கொள்கின்றது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் கொஞ்சம் தண்ணி கலந்து பார்த்தால் என்ன என்று சொல்லி போட்டு இவர் அந்த பாலிலே 1/4 பங்கு தண்ணீரை ஊற்றி கொண்டு விற்பனை செய்கின்றார். யாருமே அதற்கு எந்த ஒரு குறையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே முன்னில் விட இன்னும் காசு அவரிடம் கூட வருகின்றது. காசு வந்தவுடன் அவரும் தன்னை இன்னும் நான் கூட தண்ணி கலந்தால் என்ன என்று சொல்லி ஒரு எண்ணம் அவரிடம் ஏற்படுகின்றது. அவருக்கு அந்த ஆசை, அவருடைய ஆசை காரணமாக அவர் 1/3 பங்கை பேர்ந்து பின்பு 1/3 பங்கு நீரை கலந்து கொள்கின்றார். கலந்து விற்பனை செய்த போதும் யாருமே அதை கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் அவரிலே அவ்வளவு நாணயமானவர், நேர்மையானவர் என்ற ஒரு நம்பிக்கை அவர் மக்களிடம் காணப்பட்டது. அந்த நம்பிக்கை இவரை அந்த ஒரு தவறான வழிநடத்தலுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் தான் எண்ணத்தை எப்படி தண்ணி கலந்து கொடுத்தாலும் யாருமே நம்ப மாட்டார்கள் என்று நினைத்த அந்த அவர் என்ன செய்கின்றார் என்றால், மீண்டும் 1/2 பங்கு தண்ணியை, 1/2 பங்கு பாலுக்கு 1/2 பங்கு தண்ணியை கலந்து கொண்டே விற்பனை செய்கின்றார். அப்போது கூட அந்த மக்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவரை பற்றி ஒரு நல்ல முற்சாய்வு மக்களிடம் காணப்படுகின்றது. ஏனென்றால் இவர் ஒரு நாளும் பாலில் தண்ணி கலக்க மாட்டார், நீதியானவர், நேர்மையானவர் என்ற அந்த எண்ணம் அவர் தண்ணி கலந்திருப்பார் என்று சொல்ல என்பதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியதாக இருந்தது. ஆகவே காட்டு வழியாக வருகின்றார். வந்தபோது ஒரு மர நிழலில் கீழ், ஒரு ஆற்றங்கரைக்கு கீழே ஒரு மர நிழலில் கொஞ்ச நேரம் இளைப்பாறுகின்றார். இளைப்பாறிய பொழுது இவர் கண்ணை தூங்கிவிட்டார். கொஞ்சம் நித்திரை கொண்ட போது விழித்து பார்த்த போது இவருடைய அந்த மணிபர்ஸ், அவருடைய அந்த பர்ஸை ஒரு குரங்கு ஒன்று கையில் வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், அதில் இருந்த காசை எடுத்து ஒரு காசை இவருக்கு போட்டுட்டு மற்றதை குளத்துக்குள் எறிகின்றது. அந்த ஆற்றுக்குள் போட்டு கொண்டிருக்கிற இவ்வாறே இவருக்கு ஒரு முறை எறியும். பின்னு பார்த்தால் அந்த குளத்துக்குள் காசு எறிகிறது. அவ்வாறு எறிந்த காசுகளை இவர் பொறுக்கிய பொழுது உண்மையிலேயே பெரிய அதிசயம் அங்கே அவருக்கு காத்திருந்தது. என்னன்னா, உண்மையிலேயே அவருக்கு அந்த கலப்பணம் இல்லாமல் விற்றால் எவ்வளவு காசு வருமோ அவ்வளவு காசுதான் அன்று அவருடைய அந்த கையிலே கிடந்தது. மிச்சம் எல்லாம் அந்த குளத்துக்குள், இந்த ஆற்றுக்குள்ளே வீசப்பட்டு விட்டது. அந்த குரங்கினுடைய அந்த செய்கையை பார்த்து அப்பொழுது அவர் மனம் மாறுகின்றார். உண்மையிலேயே எனக்கு வர வேண்டிய காசுதான் இப்பொழுது என்னுடைய கையிலே கிடைத்துள்ளது. இது இறைவனுடைய செயலோ என்னோ தெரியவில்லை. இந்த மக்கள் இது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்த போதும் நான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இல்லையே என்பதை எனக்கு விளக்குவதற்காக இந்த குரங்கு வடிவில் இறைவன் வந்து எனக்கு அவ்வாறு ஒரு சரியான நேர்மையான வழியிலே செல் என்பதற்கு எனக்கு ஒரு பாடம் புகட்டி விட்டிருக்கின்றார் என்று தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு அன்று தொடக்கம் அவர் அந்த பாலிலே கலப்படம் செய்வதை நிறுத்தி கொள்கின்றார். இவ்வளவுதான் எனக்கு இவ்வளவு பாலில் இருந்து எனக்கு இவ்வளவு லாபம்தான் வரும். ஆகவே நான் அதை தவறான முறையில் நான் அந்த வருமானத்தை ஈட்டக்கூடாது என்பதை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்கின்றார். அதே போலதான் அன்பான நேயர்களே, நாங்களும் அளவுக்கு மீறி ஆசைப்படாமல் அந்த போதும் என்ற
மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். அந்த திருப்தியோட சரியான நேரான பாதையிலே நாங்கள் சென்று அந்த சேமிக்கின்ற அந்த பணங்கள் தான் இறுதி வரை எங்களுக்கு நிலைக்கும். நாங்கள் குறுக்கு வழியிலே தேடிய பணம் எங்களுக்கு நிலைக்காது என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.